பக்ரீத் பண்டிகையில் ஆடுகளுக்கு பதில் இந்துக்களை பலி கொடுக்கிறார்கள். ராம் அப்துல் ஒற்றுமை நம்பியவர்களின் உயிர் பறிபோனது. ஹோலி விளையாடிய சிறுமி தந்தையுடன் இருந்தபோது சம்பந்தமில்லாத தருணை கொன்றனர். அதே ஒற்றுமையை நம்பிய 16 வயது சூர்யாவையும் காஜியாபாத்தில் கொன்றனர். அவர்களின் ஈத் பண்டிகையை முன்னிட்டு அசாத், ஜாவேத், சமீர், அகீப் வீட்டிற்கு அழைத்தார்கள். நண்பர்கள் அழைத்ததால் சென்றான். அதுதான் அவன் செய்த பெரிய தவறு. எப்போதாவது ஆட்டை அறுப்பதை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். இல்லை, நான் பார்த்ததில்லை, பார்க்கவும் மாட்டேன் என்று அவன் கிளம்பும் போது பேச்சு முற்றி 4 பேர் சூர்யாவை குத்தி குத்தி உயிரை எடுத்தார்கள். குத்தியவுடன் வயிற்றில் கத்தியுடன் பாவம் ஓடினான் உயிரை காப்பாற்றிக் கொள்ள, தப்பிக்கொள்ள. இல்லை, துரத்தி வேட்டையாடி குத்தி விட்டார்கள். சூர்யா என்று உயிரோடு இல்லை. அவர்கள் எல்லோரும் நண்பர்கள் தானே. குத்தி குத்தி உயிரை பறிக்கும் அளவுக்கு இந்த வெறுப்பு எங்கிருந்து வந்தது என்று நினைக்கிறீர்கள்? 3 பேரை கைது செய்தனர். ஒருவன் தலைமறைவாக உள்ளான். இன்று ஒவ்வொருவனையும் சுட்டுக் கொள்ளுமாறு குடும்பம் கோருகிறது. முன்பே எதிரியை பற்றி போதித்திருந்தால், எதிரி யார் என்று சொல்லியிருந்தால், நாம் அவர்களுக்கு எப்போதும் காபிர்கள் தான் என்று சொல்லியிருந்தால், இன்று சூர்யா உயிரோடு இருந்திருக்க மாட்டார் என்று சொல்வீர்களா? உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது என்பதால் அசாத் தப்பி ஓடும்போது என்கவுண்டர் செய்யப்பட்டார். சூரிய பிரதாப் சௌகான் மதச்சார்பின்மையை காட்டினார். அனைவரும் ஒன்றுதான் என்று நினைத்தார். அதுதான் அவர் செய்த தவறு. 16 வயது சிறுவன் வாதியில் மறைந்தான் சூர்யாவுக்காக. துருவ் அசிங்கமானாலும் லெப்ட் லிபரல்கள் பாவம் சொல்ல மாட்டார்கள். எதிரியை அறிந்து கொள். சூர்யாவுக்கு நீதி கிடைத்தால் அவன் திரும்பி வருவானா? குழந்தைகளுக்கு எதிரியை புரியவை. அப்புறம் கதறினாலும் போனவர் வரப்போவதில்லை. ஜாக்கிரதை.